ஒருத்தர் அவரோட வாழ்நாள் முழுவதும் பாவம் பாவம் பாவன் பாவத்திலே முழுகி இருந்துட்டு பாவங்களாக செஞ்சுட்டு ஒரே ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட கையேந்தி யா அல்லாஹ் யா ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு துவா கேட்டார்னா அல்லாஹ் நாடு நாள் அவரோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதா சொல்கிறான். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு தெளிவாக குரானில் சொல்லிட்டான். அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இவ்வளோ பெரிய வானம், பூமி, சந்திரன், சூரியன், நீர், நெருப்பு, காற்று, பிறப்பு, இறப்புன்னு எல்லாத்தையுமே படைச்சு பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அந்த ஒரு கடவுள், ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம், இல்லை இன்னொரு மனிதரை கொண்டு வந்துட்டோம், இதுதான் கடவுள், இல்லை இவர் தான் கடவுள் அப்படின்னு வணங்கினா அந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன், நிரந்தரமாக நரகத்தில் தூக்கி போட்டுருவான்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். நம்மளோட பெத்த தாய் தந்தை கிட்ட போயிட்டு இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிட மாட்டேன், உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னால் மனிதர்கள் ஆகிய நம்மனாலே அதை ஏற்றுக்க முடியாது. படைச்ச இறைவனாகிய அல்லாஹ்வால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ இந்த செகண்டு நீங்கள் இணை வைக்கிறவங்களா இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஆவார் அப்படின்றத மனசார நம்பி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா பாவங்களையுமே மன்னிச்சு பிறந்த குழந்தை மாதிரி ஆக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற நன்மைகள் தீமைகளுக்கு மட்டும்தான் கணக்கெடுக்கப்படும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்க சமுதாயத்துக்கு பயந்தோ இல்லை நம்மளை சுற்றி இருக்க குடும்பத்துக்கு பயந்தோ நம்ம மாற்றாமல் இருந்தால் நம்மளோட ஒரு நஷ்டவாளி வேறு யாருமே கிடையாது. பயப்படுறதுக்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்மளோட தொண்டை குழியிலேருந்து நம்மளோட உயிர் நம்ம உடம்பு விட்டு போகிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளோட பாவ மன்னிப்பை ஏற்கிறதா சொல்லியிருக்கிறான். அந்த நேரம் எப்போங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு இப்போவே நம்மளை திருத்திக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே சொர்க்கத்தில் ஒன்று சேரலாம்.